ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் தம்ப்லைனில் வந்து ஒரே ஒரு பேபி ஃபோட்டோ இருக்க மாதிரி இருக்கும். பட் வீடியோக்குள்ளே வந்து 2 பேபிஸ் இருப்பாங்க. எனக்கு ஜங்குக் கூட 2 பேபிஸ் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நானாக ரெடி பண்ணலான்னு பார்த்தாலும் அது ரெடி ஆகலை. அப்படி நான் அதை ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லேட் ஆகிடும் வீடியோ போடுறதுக்கு. அதனால தான் நான் இருக்கிறத வச்சு எடிட் பண்ணி தம்ப்லைனில் போட்டேன். பட் இந்த வீடியோவில் ஜங்குக்கு 2 பேபிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் போதும். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு பெரிய கம்பெனி, லைக் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய கம்பெனியில் அந்த கம்பெனியுடைய சிஇஓடைய ரூம் இருக்கும் இல்லையா? உள்ளே வந்து 2 குழந்தைங்க, வயசு ஒரு 5, 6 அந்த மாதிரி வயசு இருக்கும். நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. மாறி மாறி நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அந்த ரூம்குள்ளேயே கவுச்சிலலாம் ஏறி ஏறி உட்காந்து குதிச்சிட்ருக்காங்க. அந்த ரூமில் உள்ள சிஇஓ வந்து என்னமோ அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இவங்க 2 பேர் நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இப்போ அதே ரூமுக்குள்ளே ஒரு பர்சன் இருக்கார், அதாவது யூங்கி. அவர் வந்து இந்த குட்டி பசங்களை பார்த்துட்டு, டேய் வாண்டுங்களா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேண்டா. முடியாது, நாங்கள் 2 பேரும் விளையாடிட்டு தானே இருக்கோம், உங்களை எதனா செஞ்சோமா? ஐயோ, ஜங்குக் மட்டும் இப்போ வந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அவங்க 2 பேரும் உரிச்சு எடுத்துடுவான், தெரியும்ல? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார், எனக்கு தெரியும் எங்கள் டாடாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களும் அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்குது. நம்ம யூங்கி தலையிலே அடிச்சுக்கிட்டு, இவன் கண்டிக்கவும் மாட்டான், செல்லம் கொடுக்கவும் மாட்டான், எப்படி தான் இவன் வளர்க்குறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த குழந்தைங்க அப்படியே விளையாடிட்டே இருந்ததுங்க. டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டதும் கப்பிச்சுப்புன்னு அந்த கவுச்சில் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே அமைதியாக பக்கத்தில் வேறு ஏதோ நோட் புக்ஸ் இருக்குது. அந்த நோட் புக்ஸை எடுத்து மடி மேலே எடுத்து வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம யூங்கி அதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த குழந்தைங்கள பார்த்துட்ருக்க. இப்போ அந்த ரூம்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறது நம்ம ஜெஹோப். பின்னாடியே நம்ம ஜங்குக் வந்து என்ட்ராகிறாரு. நம்ம ஜங்குக் வந்து ஜெஹோப் கிட்டே பேசிக்கிட்டே என்ட்ராகிறாரு. உள்ளே வந்து பார்த்து இந்த 2 குட்டீஸை பார்க்குறாரு. பார்த்தா அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. எதுவும் பெருசாக பேசிக்கல. அவர் பாட்டுன்னு போயிட்டு அவருடைய சீட்டில் உட்காந்துட்டு சிஸ்டமில் வந்து வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த 2 குழந்தைங்க ஜங்குக்குள்ளே இருக்கிறனால ரொம்ப அமைதியாக சமத்த பிள்ளைங்களாக உட்காந்து விளையாடிட்டு இருக்குதுங்க. இப்போது அப்படியே கட் பண்ணுறாங்க. அதே கம்பெனி வாசலில் ஒரு பர்சன் உள்ளே வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறாரு. உள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே வரும்போது அவருக்கு எந்த ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக ஒரு வழியாக சிஇஓவை மீட் பண்ணலாம் வேலை கேட்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு. வந்தவர் டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே அப்படியே எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஏன் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பர்சன் உள்ளே போகிறாரு. ஆக்சுவலி இது யாரும் கிடையாது, நம்ம டே தான். நம்ம டே அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ராக நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்து, குட் மார்னிங் சார், என் பேர் கிம் டேயோங், நான் இங்கே ஜாப்காக வந்திருந்தேன், ஆல்ரெடி மெயில் போட்டிருந்தேன். கிம் டேயோங், ஆமாம் 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 ஆமாம், அந்த மெயில் கிடச்சிது, உட்காருங்க. தேங்க்யூ சார். யா, உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணேன், எவ்ரிதிங்ஸ் குட். பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன், அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் இங்கே 1 மந்த் வேலை பாருங்கள், உங்களுடைய மூவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இங்கே உங்களை பெர்மனெண்ட்டாக போடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன். ஓகே சார். அப்போது நாளையிலேருந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே சார். தேங்க்யூ, கிளம்பலாம். ஓகே, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே எழுந்துச்சு. திரும்பி அப்படியே அந்த டோர் சைடு நடந்து போகும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த இடத்துல 2 வாண்டுங்க உட்காந்துட்ருக்கிறத. அதுங்க 2மே வந்து நம்ம டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த 2 குட்டீஸும் ஒரு மாதிரி அப்படியே அவங்க முகத்தையே பார்த்து பார்த்து ஸ்மைல் பண்ணிக்க. இப்போ நம்ம டே வந்து சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ அந்த 2 குட்டீஸும் வந்து பொறுமையாக அவங்க கையில் இருந்த அந்த நோட் புக்ஸ் எல்லாத்தையும் அந்த கவுச் மேலே வச்சுட்டு
நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு மாதிரி பதுங்கி பதுங்கி நடந்து போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, என்ன வேணும் 2 பேருக்கும்? நாங்கள் 2 பேரும் கேன்டீன் போய் எதுனா வாங்கிக்கிட்டுமா? ஆனால் இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அங்கே இனிப்பு தான் இருக்குது. சரி, நாங்கள் 2 பேரும் இனிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டோம். நாங்கள் போட்டுமா? போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொன்னதும் குடு 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 குடுன்ட்டு அந்த ரூமை விட்டு மொத்தமாக வெளியே ஓடி வராங்க. அப்படியே 2 பக்கமும் தேடி தேடி பார்க்குறாங்க நம்ம டேவை. இப்போ ஒரு பக்கம் ரைட் சைடு ஒரு பாப்பா வந்து பார்க்குறான், ஒரு ஓரமாக நம்ம டேவ் வந்து நடந்து போகிறத. இப்போ அவன் பார்த்ததும் ஏ அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்னொருத்தையும் கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நேராக போயிட்டு நம்ம டேக்கு முன்னாடி நிற்க, ஆக்சுவலி 2 பேபிஸில் ஒரு பேபி வந்து பொண்ணு, இன்னொரு பேபி பையன், ஓகேங்களா? ஸோ அதில் 2 பேருமே போயிட்டு அப்படியே நம்ம டேக்கு முன்னாடி சும்மா நின்று நம்ம டேவை பார்க்க, நம்ம டே நடந்துட்டு இருந்தவர் டப்புன்னு நின்றுட்டு இந்த 2 குடிசையும் பார்த்து, என்ன வேணும் 2 பேருக்கும்? நீங்கள் தானே இங்கே புதுசாக வேலைக்கு சேர போகிறீங்க? ஆமாம். டாடா சொன்னார் நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போய் கேன்டீனில் ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்னு, அப்புறம் எனக்கு சாக்லேட். உண்மையாவா? ஆமாம், வேணும்னா போய் கேட்டுக்கோங்க. சரி, ஆனால் எனக்கு கேன்டீன் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியாது. என்ன 2 பேருமா கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரி, கூட்டிகிட்டு போகிறோம். இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குட்டீஸும் நம்ம டேவை கூப்பிட்டு கேன்டீன் ஏரியாவுக்கு போகிறாங்க. நம்ம டே வந்து பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காரு, குட்டீஸ் 2 பேரும் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா. இப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து அந்த குட்டி பையனை பார்த்து, எதுக்காக இப்படி போய் சொன்ன? அதெல்லாம் அப்படித்தான், வா. ஆனால் டாடாக்கு தெரிஞ்ச திட்டு வர தெரியும்ல? தெரியும், நம்ம டெய்லி வாங்காத திட்டா. இரு, நான் எதுக்காக இதை சொன்னேன்ட்டு அப்புறமேட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு ஞாபகப்படுத்து, இல்லைன்னா நான் மறந்துடுவேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 2 குட்டீஸும் நேராக அப்படியே கேன்டீன் ஏரியாவுக்கு நடந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கேன்டீன் ஏரியாவில் இருக்க அந்த ஷாப் கீப்பரை கூட பார்க்க முடியல, அவ்வளோ குட்டியாக இருக்குதுங்க. இப்போ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா 2 பேரையும் தூக்கி அங்கே உள்ள டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு குட்டி வந்து அங்கே இருக்கிற ஜூஸை வந்து கை காட்டுறேன், இன்னொரு குட்டி அங்கே உள்ள சாக்லேட்டை கை காட்டுறேன். நம்ம டே வந்து 2 பேரும் காட்டினதை சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்றாரு. வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கே டேபிள் மேலே உட்காந்துட்ருக்கா. நம்ம டேவும் அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டே இருக்கா. 2 பேரும் அமைதியாக மூஞ்ச பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான், சரி உங்கள் 2 பேர் பேரும் என்ன? என் பேர் குக்கி. குக்கி, உன் பேர்? என் பேர் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? அவங்க பேர், அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு, அவளுடைய பேரை சொல்லிட்டா, நீ ஏன் சொல்ல மாட்டேன்? அது நீங்கள் என் பேரை தெரிஞ்சுட்டு எங்கேயாவது போய் எதனா சொல்லிட்டீங்கன்னா? எங்கேயாவது போய் எதனாவது சொல்லிட்டேன்னா எனக்கு புரியல. உங்களுக்கு அப்படி என் பேர் தெரியணும்னா நீங்கள் இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த மாதிரி வாங்கி தந்தீங்கன்னா நான் பேரை சொல்லுவேன். ஓ சரி, நான் வாங்கி தரேன். உன் பேரை சொல்கிறியா? நான் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். நீங்கள் அடுத்த வாட்டி இங்கே வந்தீங்கன்னா நான் என் பேரை சொல்கிறேன். சரி சரி, நீ ஜூஸை குடி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே நம்மகிட்டே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. 2 பேரும் அமைதியாக சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பாட்டில், அந்த குடித்த பாட்டிலை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த சாக்லேட் சாப்பிட்ட கவரை வந்து அந்த டேபிள் மேலே வைக்க, இப்போ நம்ம டே தான், சரி இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு உனக்கு வெட் டிஷ்யூ எடுத்துகிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அங்கேருந்து அந்த ஷாப் கீப்பர் சைடு வந்து நடந்து போக, டேபிளில் உட்காந்துட்ருக்க இந்த 2 வாண்டுகளும் இப்போ இந்த குக்கி அப்படின்ற அந்த குட்டி பொண்ணு தான் அந்த பையனை பார்த்து, ஏய் என்ன, எனக்கு இன்னமும் நீ சொல்லவே இல்லை எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கோன்னு. நான் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறமேட்டு ஞாபகப்படுத்து. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அந்த பொண்ணு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறான். நம்ம டேவும் வந்து வெட் டிஷ்யூ எடுத்துகிட்டு வந்து 2 பேருடைய கையையும்
வாயவும் வந்து அழகாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு, சரி நீங்கள் இங்கேருந்து போயிடுவீங்கன்னா உங்களை கொண்டு போயிட்டு உங்கள் டாடாட்டே விட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நாங்களே போயிடுவோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டோம். இப்போது அங்கேருந்து நம்ம டே வந்து நேராக வெளியே அந்த கம்பெனி விட்டு வெளியே கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. இப்போ இந்த 2 குட்டி வாண்டுங்களும் என்ன பண்ணுதுங்கன்னா, இங்கேருந்து நேராக ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுதுங்க. ஓடி போயிட்டு நல்லா வாயெல்லாம் நல்லா கழுவிட்டு இருக்காங்க, நல்லா கொப்பளிச்சு ஊற்றி கழுவிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குட்டிஸ்க்கு என்னென்னா ஜங்குக் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அந்த குட்டி பையன் குடித்தது வந்து ஆரஞ்சு ஜூஸு, இந்த குட்டி வந்து சாப்பிட்டது சாக்லேட்டு. கண்டிப்பாக வாயை பார்த்து கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாயை கொப்பளிச்சு ஊற்றிட்டு இருக்குதுங்க. இதை நம்ம ஜேஹோப் பார்த்துட்றாரு. இப்போ நம்ம ஜேஹோப் தான், ஏய் வாண்டுங்களா 2 பேர் என்ன பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லையே, வாயில் தூசி பட்டுச்சு, அதனால தான் போயிட்டு வாயை கழுவிட்டு இருந்தோம். வாயில் தூசி படுற அளவுக்கு வாயை திறந்து வச்சுட்டு இருந்தீங்களா 2 பேரும்? பொய் சொல்லாத, என்ன வாங்கி சாப்பிட்டீங்க? ப்ளீஸ் டாடாட்ட சொல்லாதீங்க. நான் சொல்ல மாட்டேன், சொல்லு. சாக்லேட்டு. உன்னை சாக்லேட் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க, நீ என்ன சாப்பிட்ட? கூல்ட்ரிங்க்ஸ். அட பாவிங்களா, எது திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே அதையே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? யார் உனக்கு இதெல்லாம் வாங்கி தருது? அது புதுசாக வேலைக்கு வந்தவர். புதுசாக வேலைக்கு வந்தானா? யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ருவீங்களா 2 பேரும்? இல்லை, நாங்கள் தான் கேட்டோம். கேட்டிங்கன்னா அவங்களும் வாங்கி கொடுத்துட்டாங்களா? யார் அது? எனக்கு காட்டு, வா. அவர் போயிட்டாரா? இரு, நான் பார்த்துக்கிறேன், 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் கையவும் பிடிச்சிட்டு நேராக ஜங்குக்குடைய ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு அங்கே சிஸ்டமில் வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேஹோப் வரதை பார்த்துட்டு, ஓ நீ தான் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தியா? யார் சொன்னா? யாருன்னே தெரியல, யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு புரியல, யாரோ புதுசாக வேலைக்கு சேர்த்தியாமே, யார் அது? ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும், இப்போ தான் கிளம்புனான். புதுசாக ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருக்கான். ஏன்? அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கேண்டீனில் நின்றுட்டு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. என்னது? உங்கள் 2 பேரையும் எதனா வேணும்னா போயிட்டு வாங்கிக்கோங்கன்னு தானே சொல்லியிருக்கேன், இதுக்காக புதாரெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ண 2 பேரும் நம்ம ஜேஹோப்புடைய காலுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம ஜேஹோப் தான், என்ன ஏன் பின்னாடி வந்து ஒளிகிறீங்க, நில்லுங்க வாங்கிக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு ஏஞ்சி சோஃபாவில் பக்கத்தில் இருக்க அந்த கவுச்சில் போயிட்டு உட்காந்துட்டு 2 பேரையும் கிட்ட கூப்பிட்டா 2 பேரும் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பயந்து தான் போகிறாங்க. இப்போ அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டில் நின்றுட்டு, சொல்லு, யார் வாங்கி கொடுத்தா? அதான் புதுசாக ஒருத்தர். அவர் வாங்கி கொடுத்தா சாப்பிட்ருவியா? இல்லை, நாங்கள் தான் கேட்டோம். நீங்கள் கேட்டீங்கன்னு அவங்க வாங்கி கொடுத்தாங்களா? எதுக்காக அவங்கள்ட்டெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்ற நீ? அது சும்மாவா? அவங்க 2 பேருக்கும் போக போக வாழ்த்தனம் அதிகமாகிட்டே இருக்குது. சும்மா யார் வாங்கி கொடுத்தாலும் நீ சாப்பிட்ருவியா? அது வந்து அப்படி இல்லை. அப்புறம்? சாரி டாடா. சாரி டாடா. சரி, இனிமேல் அப்படி சாப்பிடக்கூடாது, ஓகே? எது இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும். புதுசாவோ இதுக்கு முன்னாடி இருக்கவங்ககிட்டலாம் கேட்கக்கூடாது, சரியா? ஓகே. எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும். டாடா சாக்லேட்டு பிச்சு போடுவோம் ஒன்று. ஹோம் ஒர்க் முடிச்சிங்களா 2 பேரும்? இல்லை. போயிட்டு ஹோம் ஒர்க் முடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு எழுந்திக்க இவங்க 2 பேரும் அந்த கவுச்சில் உட்காந்துட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் நேராக அந்த ரூமை விட்டு வெளியே கரெக்டாக வர்றதுக்கும் இப்போ நம்ம குட்டி பசங்க 2 பேரும் அந்த நோட் எடுத்து மடியில் வைக்கவும் ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி திரும்பி, இங்கே பாருங்கள், 2 பேருடைய நோட்டையும் நான் செக் பண்ணிட்டேன், காலையிலேருந்து உட்காந்து பாதி ஹோம்ஒர்க் கூட முடிக்கலாம். திரும்பி வந்து செக் பண்ணுவேன், அப்பையும் முடிக்காமல் இருந்துச்சு 2 பேரையும் வீட்டிலே விட்டு வந்துடுவேன், கூட்டிகிட்டே வர மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல 2 பேரும் உட்காந்து அமைதியாக பதில் கூட பேசலை, அமைதியாக உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து நம்ம யூங்கியும் நம்ம ஜேஹோப்பும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வர்றதை பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது. அதை பார்த்துட்டு, என்ன தப்பிச்சிட்டாங்களா 2 பேரும்? நான் ஒன்றா டாடான்னு சொல்லி தப்பிச்சிட்றானுங்க. ஆமாம், சரி, மீட்டிங் இருக்குது. யுங்கி நீ என் கூட வா, ஜெஹோ நீ உங்களை பார்த்துக்கோ. எப்போவுமே நான் தாண்டா மாட்டுறேன், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் அதுக்குள்ளே ஒரு பேபி சிட்டரோ இல்லை நானே எதனாவது பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்புறம் பசங்க ஒன்றை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்ல, நம்ம யூங்கியும் நம்ம ஜங்குக்கும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பசங்க 2 பேருக்குமே வந்து நம்ம ஜங்குக் வந்து மீட்டிங்க்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. தெரிஞ்சதுன்னா ரொம்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதே கம்பெனியில் தான் ஏதோ ஒரு ரூமில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எப்போ வேணால் வருவார் அப்படின்ற ஒரு பயத்தோடு அமைதியாக உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம ஜேஹோப்பும் உள்ளே போகாமல் வெளியே நின்று பார்த்துக்கிறாரு. இப்போ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 4 மணி போல் இருக்கும். நம்ம ஜங்குக் மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்தா ரூமே அமைதியாக இருக்குது. என்னடா இது அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இதுங்க 2 நல்லா அந்த கவுச்சில் படுத்துட்டு ஹோம்ஒர்க்கை பண்ணாமல் தூங்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்தும் அப்படியே நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. அழகாக இருக்கா 2 பேரும் அப்படியே ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுறாரு. இப்போ 2 பசங்களில் அந்த பொண்ணை வந்து அழகாக நம்ம ஜங்குக்கு வந்து தூக்கி ஷோல்டரில் போட்டுக்க, யூங்கி வந்து குட்டி பையனை தூக்கிக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்குதுங்களா, அழகாக தூக்கிட்டு போயிட்டு அப்படியே காரில் போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து யூங்கியை பார்த்து, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு கம்பெனியை பார்த்துக்கோ, மற்ற வேலையெல்லாம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நேராக வண்டி எடுத்துகிட்டு மேன்ஷன் வந்துடுறாரு. வந்த வேகத்துக்கு 2 பேரையும் அப்படியே கவுச்சில் படுக்க வைக்க, இன்னமும் 2 பேருக்கும் தூக்க கலக்கம் போகவே இல்லை. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து உட்கார கூட இல்லை, நேராக கிச்சனுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா 2 மெய்ட்ஸ் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் போன வேகத்துக்கு அங்கேருந்து ஒரு ஆப்ரான் எடுத்து போட்டுட்டு ஸ்லீவ்ஸ் எல்லாம் மடித்து விட்டுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி அவருக்கு கிடையாது, குட்டீஸ் வந்து எந்த மெய்ட்ஸ் சமைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் சரியாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஜங்குக் மட்டும்தான் அந்த குட்டீஸ்க்கு சமைப்பார். அப்போ தான் ஒழுங்காக சாப்பிடுவாங்க. மெய்ட்ஸ் வந்து நம்ம ஜங்குக்கு சமைப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் வந்து குட்டீஸ்க்கு சமைச்சிட்ருக்க 2 பேரும் அங்கே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. மணி ஒரு 5:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். குக்கிங் எல்லாமே முடியுது. சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடமா மூடி வச்சுட்டு ஆப்ரான்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மாட்டுற மாதிரி இருக்கும், ஒரு ஆணி மாரி அழகாக மாட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் மாட்டிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் பக்கமாக நடந்து போகிற நேரம் கரெக்டாக 2 பேரும் கண்ணை கசக்கிக்கிட்டு எழுந்திட்டுறாங்க. இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் நம்ம ஜங்குக் கிட்ட வந்து நிற்க, ஜங்குக் 2 பேரையும் கையில் தூக்கிக்கிறாரு. அதில் அந்த பொண்ணு வேறு சாஃப்டாக அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே தூக்க கலக்கத்தில் அப்படியே படுத்துக்க. இப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, கூக்கி அதாவது அந்த குட்டி பொண்ணுடைய கையில் அப்படியே லைட்டாக டேப் பண்ணி ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டுறான். இப்போ நம்ம ஜங்குக் அதுக்கு, டேய் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நானும் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் 2 பேரையும் சேர்த்து தூக்காதீங்கன்னு. ஒரு கையில் உட்கார முடியல, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. உனக்கு இருக்காது, அது எப்படி 2 பேர் இருக்கும்போது நான் ஒரு ஆள் மட்டும் தூக்க முடியும்? சரி நீ அப்போ கீழே இறங்க. அவங்கள இறக்கி விடுங்க. அப்படிலாம் நான் இறக்கி விட மாட்டேன். அப்போ அவங்கள தானே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லை, அப்புறம் இப்போ மட்டும் 2 பேரும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலன்னா 2 பேரும் இறக்கி விட்டுருவேன், தூக்கவே மாட்டேன். போ போ. ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? எனக்கு கசா இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஓடிடுதுங்க. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சிட்டு அவருடைய ரூமில் போய்ட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர, அவர் அப்படியே தலையெல்லாம் காய வச்சுட்ருக்க நேரம் இதுங்க 2ஐயும் காட்டுறாங்க. ஒரே டவலில் உடம்புல சுற்றிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஜங்குக்குடைய ரூமுக்குள்ளே வந்து என்ட்ராக, நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? தாரா இது ஏன் டவலை கொடுக்க மாட்டான். ஏய் பிங்க் கலர் டவல் அவள்து தானே, எதுக்காக நீ எடுக்கிற? அங்கே வேறு டவல் இல்லை.
அவளுடைய டவல் அங்கே டேபிள் மேலே தான் இருக்கும். நான் பார்க்கலையே. பார்க்காதது உன் தப்பா இல்லை அவ தப்பா? அது இருந்தாலும் எனக்கு வேணும் டவல். அவளை விட பிங்க் கலர் டவல் குக்கி. இது குக்கி எடுத்துகிட்டு போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை பிடிச்சி ஒரு இழுக்கிறான். அப்போ அவன் ஒரு மாதிரி சுழண்டுக்கிட்டு கீழே உட்காந்துக்க. இப்போ உடனே நம்ம ஷகுக் தான் அதை பார்த்துட்டு ஐயோ வா வாங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷகுக் போயிட்டு அப்படியே அந்த குட்டியை கையில் தூக்கிட்டு அந்த பெட்டு மேலே நிற்க வச்சுட்டு அவருடைய டவலை வச்சு ஹோல் பாடியவும் கவர் பண்ணி வைக்க. இப்போ ஓகேவா? ஓகே குக்கி பார்த்தியா, எனக்கு டாடாவுடைய டவலை பௌபா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி குக்கியை வெறுப்பேற்ற டாடா ஒரு மாதிரி பார்க்குறா. குக்கி உனக்கு நான் இன்னொன்று தரலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்குக்கு வந்து குக்கியை ரூம் காமிச்சு விட்றேன். குக்கி உடனே அந்த குட்டி பையனை பார்த்து அப்படின்ட்டு ஓடிடுறான் நேராக ரூமுக்கு. இப்போ அப்படியே இவனும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிடுறான். ஒரேடியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சக்குக்கும் அப்படியே நைட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரையும் கூப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கீழே வந்துடா. ஜங்குக் சமைச்சதை குட்டீஸ் சாப்பிட்றாங்க, மேட் சமைச்சதை ஜங்குக் சாப்பிட்றாரு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. அதனால் குட்டி பசங்களாம் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருவார். இவர் டிவி பார்த்துட்ருப்பார். ஒரு சில டைம் நம்ம ஜங்குக் டிவி பார்க்கும்போது இதுங்க 2 குட்டீஸும் வந்து ஒரு பக்கம் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. மணி ஒரு கரெக்டாக ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். நல்லா தூங்கிடுறாங்க 2 பேரும் ஜங்குக்குடைய ஆர்ம்ஸ்லேயே. 2 பக்கமும் அப்படியே படுத்து தூங்கிட. அப்போ அப்படியே கேர்ஃபுல்லாக 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய பெட்டில் தனித்தனியாக படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்டை வச்சு நல்லா போற்றி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்கூலு. இவங்க 2 பேருக்குமே வந்து ஸ்கூல் இருக்குது. மெய்ட்ஸ் தான் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுனால 2 பேருமே ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக கம்பெனிக்கு தான் வருவாங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ஜங்குக்கு விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்க முடியாது. லீவானால் ஜங்குக்குடைய கம்பெனிக்கு வந்துடுறது, வெளியே எங்கேயாவது போனால் ஜங்குக்குடைய போகிறது, அதுவும் ஷாப்பிங்லாம் சொல்லவே தேவையில்ல. ஃபுல்லாக டாய் செக்ஷனில் தான் இருப்பாங்க 2 பேரும் ஜங்குக்கு வச்சுக்கிட்டு. ஜங்குக்காலேயே எதுவுமே சொல்ல முடியாது, பத்திரமா பார்த்துப்பாரு. அவராலேயும் அவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்கள பிரிஞ்சிருக்க முடியாது. அந்த மாதிரி கேரக்டர். பிரிஞ்சிருக்கிறதுனா ஜங்குக்கு விட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கே அடம்பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஜங்குக் நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. டைம் ஒரு 12 o'clock இருக்கும். கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. யாருன்னா நேத்திக்கு வேலைக்கு கேட்டு வந்த டே அழகாக உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கும் ஜங்குக் வந்து அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து வேலைகளை பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படி கரெக்டாக நம்ம ஜங்குக்குடைய ரூம் டோரை வந்து நாக் பண்ணிட்டு டே உள்ளே வர மணி ஒரு 12:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். கரெக்டாக ரூம் டோரை நாக் கூட பண்ணாமல் பொழந்துக்கிட்டு ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் குட்டீஸ் 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. நம்ம டே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் 2 வாண்டுகளுக்கும் லைட்டாக ஒரு மாதிரி ஆகிடுது. பட் வெளியே காட்டிக்காமல் பேக்கை ஒரு பக்கம் தூக்கி போட்டு அந்த ஸ்கூலில் விட்டு வந்த அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல, அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. அதே ரூமில் தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டும் இருக்காங்க, நம்ம ஜங்குக்கும் டேவும். இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த டேபிளை ஒரு டேப் பண்ணிவிட்டு ஷோ அப்படின்னு சொல்ல 2 பேரும் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. அங்கே உள்ள டேபிளில் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறாங்க அமைதியாக. குசு குசுன்னு பேசிட்டு அவங்களுக்குள்ளே விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அதை ஒரு பார்வை பார்த்துட்டு சாரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்க. இப்போ தான் ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேவை பார்த்து நீ தானே 2 பேருக்கும் நேற்றுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி கொடுத்த? சார் நீங்கள் வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கி கொடுக்க சொன்னா. ஓகே தானா எனக்கு சுச்சா வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சுச்சா வருதுன்னு ஓடி போயிடுறாங்க. இப்போ ஒன்று நம்ம டேப் அதை பார்த்துட்டு ஐயோ அப்போ அவங்கள தான் கேட்டிருக்காங்க போலியே. சின்ன பசங்க சாக்லேட்ஸ் கேட்குறாங்க, வந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா நீ? அது சார் அது வந்து அவங்க உங்கள் பசங்க, நான் எதனாவது கொஷின் பண்ணால் எதனா பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லி தான். ஃபைன் ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. தாராளமாக சார்.
ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் இவங்கள பார்த்துக்கிறியா? சார் எனக்கு புரியல. இல்லை, இவங்க ஸ்கூல் முடிச்சு நேராக இங்கே தான் வருவாங்க. ஆக்சுவலி இந்த 2 டேஸுமே எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது. அதில் ஒன்று பார்ட்டியை போய்ட்டு அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னொன்று ஒரு கிளைண்ட்டை போய்ட்டு அட்டன் பண்ணணும். ஆக்சுவலி இது ரெண்டுமே நானாக தான் போய் பண்ண வேண்டியதாக இருக்குது, யாரையும் அனுப்ப முடியாது. ஈவினிங் நான் கம்பெனியில் இருக்க மாட்டேன், மற்றவங்கள பார்த்துக்கிறதுக்கு விட முடியாது, வீட்லேயும் யாரும் கிடையாது. ஸோ இப்போ தான் நீ ஜாயின் பண்ணியிருக்க, உனக்கு நான் ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் பசங்களை மட்டும் பார்த்துக்கோ. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, அவங்க பாட்டு இருப்பாங்க, எங்கேயும் ஓடாமல் கொள்ளாமல் பார்த்துக்கிட்டா போதும். சேலரி இல்லைன்னு நினச்சிக்காத, சேலரி இருக்குது. ஓகே? ஓகே சார். ஃபைன். ஓகே, நான் கிளம்புறேன். சார் இன்றைக்கி கிளம்பணுமா? இல்லை, இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, கம்பெனியில் தான் இருப்பேன். நீ அவங்க 2 பேரையும் பார்த்துக்கோ. ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கல்ல? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டீம் வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி பிளாங்காக உட்காந்துட்ருக்க ஜங்குக் எஞ்சி போயிடுறாரு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் கழிச்சு நம்ம ஜங்குக் போன அதே டோர்வே வழியாக நம்ம டே வந்து வெளியே வர, அங்கே பார்த்தா ஒரு பையன் கையில் ஃபுல்லாக ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே அறக்க பறக்க ஓடிட்டுருக்கான். டக்குன்னு ஃபைல் எல்லாமே கீழே விடுது. நம்ம டே போயிட்டு ஹெல்ப் பண்ணி எல்லா ஃபைலையும் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்க, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர்? கிம் டேயோங். ஃபைன். என் பேர் பாக் ஜிமின். ஓ, நைஸ் டு மீட் யூ ஜிமின். நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே. நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ ஓகே. எனிவே தேங்க்யூ. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. சாருடைய ஒய்ஃபு. என்னது? சாருக்கு ஒய்ஃபா? எந்த சாருக்கு? ஜங்குக் சாருக்கு. ஐயோ, அவருக்கு மேரேஜ் ஆகலையே. அப்போ 2 கிட்ஸு. அது வந்து அவருடைய தம்பியுடைய குழந்தைங்க. தம்பியோட குழந்தைங்களா? ஆமாம். ஓ ஓகே. உனக்கு எதுவும் தெரியல, லஞ்சில் மீட் பண்ணலாம். நான் அப்போ சொல்கிறேன், ஒரு 2:30 போல். ஓகே ஜிமின். ஓகே, கொஞ்சம் நான் வந்துக்கோ, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, நான் மீட்டிங்க்கு போகணும். மீட்டிங்? நான் அவருடைய பிஏ. ஓ ஓகே ஓகே, போங்க. ஐம் சாரி சார். சார்லாம் வேண்டாம், நம்ம இனிமேட்டு ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் ஜிமின் சொன்னல. ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம டீவை தான் காட்டுறாங்க, அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. டக்குன்னு அவருடைய பேண்ட்டை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினா பார்த்தா இந்த 2 வாண்டுங்க வந்து நின்றுட்டு, சொல்லுங்கள் 2 பேருக்கு என்ன வேணும்? ஸ்நாக்ஸ். இப்போ தான் மாட்டி விட்டுச்சுங்க, இப்போ திரும்பியும் ஸ்நாக்ஸா? என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? அது எனக்கு வந்து நோ சாக்லேட். டாடா சொல்லிட்டாரா? சரி வா, நான் உனக்கு வாங்கி தரேன், அதை சாப்பிட்டு. என்னது? வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா நேராக கேன்டீன் ஏரியாவுக்கு போக, ஆனால் அங்கேருந்து எதுவுமே வாங்கி தரவே இல்லை. நம்ம டே வந்து அவருடைய பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக நட்ஸ் இருக்குது. அந்த நட்ஸ் எடுத்து 2 பேருக்கும் கொடுக்க 2 பேரும் பொறுமையாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து அந்த முந்திரி இருக்கும் இல்லையா, அது 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம டே, இனிமேட்டு இந்த மாதிரி தான் சாப்பிடணும், சரியா? இந்த மாதிரி இருந்தால் நான் தாராளமாக சாப்பிடுவேன். சாண்ட்விச்செல்லாம் எனக்கு பிடிக்காது, ட்ரையாக இருக்கும். அச்சோ, உனக்கு சாண்ட்விச் கொடுத்துட்றாங்களா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு இனிமேட்டு டெய்லி எடுத்துகிட்டு வரேன், சரியா? ஆமாம், உன் பேர் என்ன? டே. டே 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 தான், டே இல்லை. இல்லை, நாங்கள் உன்னை டே கூப்பிடுறோம். டேன்னு
கூப்பிடுறீங்களா? என்னடா பேர் இது? ஓ சரி குழந்தைங்க, உங்கள் இஷ்டப்படி கூப்பிட்டுக்கோ. ம் சரி. டாடா எங்க? டாடாவா? ஆ ஓ அவரா? அவர் பக்கத்து ரூமில் தான் இருக்கார், மீட்டிங்கில். ஓ வெளியே போகலையா? வெளியே போனால் நீங்கள் டான்ஸ் ஆடலான்னு பார்க்குறீங்களா? இல்லையே, அப்படிலாம் இல்லை. உங்கள் 2 பேருடைய வாழ்த்தனத்தை பற்றி எனக்கும் தெரியும். ம், சரி பரவாயில்ல, தெரிஞ்சுட்டு போட்டோம். அதில் என்ன இருக்கு? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. என்னது? அன்னைக்கு சொன்னேன்ல, உனக்கு திரும்பி எதனாவது வாங்கி கொடுத்தானா உன்னுடைய பேரை சொல்வேன்னு. ம் உன் பேர் என்ன? என் பேரு உன் பேரு என் பேரு டே. என்னது? டேவா? ம் டேவா? கோகி, உண்மையாகவே அவனுடைய பேர் டேவா? ஆமாம். அப்புறம் எனக்கு அந்த திராட்சை கொஞ்சம் எடுத்தாங்களே. ஆ இல்லை அது. ஓ என்ன? தேங்க்யூ. ம் சரி, நீ கூட்டிகிட்டே வா. ம் உனக்கு இப்படி என் பேரை வச்சாங்க? உங்களுக்கு தான் என் பேரை வச்சுருக்காங்க. சரி சரி, நீ சாப்பிட்டு முடி, நம்ம போய் விளையாடலாம். சரியா? விளையாடலாமா? ஹோம்ஒர்க் வேணாமா? ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு விளையாடலாம். ஆஹா வேண்டாம் வேண்டாம், விளையாடிட்டு முடிக்கலாம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அந்த குட்டீஸ் அப்படியே விளையாட்டு அப்படின்னு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நம்ம டே கூட வர, டே வந்து என்ன பண்ணுறாருன்னா ரூஃப் டாப் கூப்பிட்டு போகிறாரு. ரூஃப் டாப்பில் போனால் அந்த இடத்துல அந்த ரூஃப் டாப் சைடில் வந்து ஃபுல்லாக கார்டன் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த பெஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சின்னதாக அந்த இடத்துல ஊஞ்சல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்த்து தான் நம்ம டே வந்து ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருப்பார். ஸோ குட்டீஸையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போக 2 பேரும் அங்கே போயிட்டு அந்த கல் வச்சு விளையாடுறது, அங்கே இருக்கிற புல்லில் போய்ட்டு உட்காந்து விளையாடுறது, அங்கே இருக்கிற ஊஞ்சலில் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. மணி வந்து 1லேருந்து 4 மணி வரைக்கும் நல்லா விளையாட விடுறாரு. விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம டே 2 பேரையும் கீழே கூப்பிட்டு வந்து ஹேண்ட் வாஷ்லாம் பண்ண வச்சுட்டு, சரி இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போயிட்டு உட்கார வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா 2 பேரும் விளையாடி 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 டயர்டாகி இப்போ ஹோம்ஒர்க்கு கையில் பென்சிலை பிடிக்க சொன்னால் தூங்கி விழுறாங்க 2 பேரும். இப்போ நம்ம டே தான், ஏய் நோ நோ தூங்கக்கூடாது, எழுந்துரு எழுந்துரு, எனக்கு தூக்கம் வருது, இரு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தூங்கலாம். சரியா? டாடா டாடா வருவார், நீங்கள் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தூங்கு. எனக்கு டாடா பார்க்கணும். ஓகே, எங்கேயும் வெயிட் பண்ண, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா குழந்தைங்கள அங்கேயே உட்கார வச்சுட்டு நேராக கீழே இருக்கிற அந்த இந்த ரூமுக்கு போகிறாரு, நம்ம சங்குக்குடைய ஆஃபீஸ்க்கு. போய் பார்த்தா சங்குக்கு வந்து உள்ளே தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ 2 பேரையும் அப்படியே கையோடு கூட்டிகிட்டு வந்து அப்படியே டோர் நாக் பண்ணி குழந்தைங்க 2 பேரையும் உள்ளே இது பண்ண 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் நோட்டை வச்சுட்டு நடந்து வராங்க. சங்குக்கு பார்த்தது நோட்டெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு நேராக சங்குக்கு கிட்டே போக சங்குக்கு 2 பேரையும் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. 2 பேருமே சங்குக்கு மேலே சாஞ்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் என்ன பண்ணுறாருனா, சார் 2 பேரும் விளையாடணும்னு சொன்னாங்கன்னு நான் கொஞ்ச நேரம் விளையாட விட்டேன், ஆனால் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு வர சொன்னால் தூங்கி விழுறாங்க, உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ ஃபைன், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இல்லை சார், உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் சார், பசங்களை கொடுங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அட்லீஸ்ட் 2 பேரில் யாராவது ஒருத்தரையாவது நான் தூக்கிக்கிறேன், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு சொல்ல, நம்ம டே அப்படியே நம்ம சங்குக்குடைய டேபிள் அப்படியே சுற்றிட்டு போயிட்டு சங்கு கிட்டே போய் நிற்க 2 பேரில் யாரை தூக்கலான்னு பார்த்தா கோக்கி நல்லா சங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளை தூக்குனா கண்டிப்பாக அவள் ஏஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு
டேவை தூக்கிக்கிறான். அதாவது குட்டி குட்டி பையனை வந்து நம்ம டேவை வந்து அப்படியே தூக்குறதுக்கு ட்ரை பண்ண அவன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கான். இப்போ அப்படி நம்ம எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி அழகாக கையில் தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு போயிட்டு அங்கே கவுச்சில் நம்ம உட்கார என்ன பண்ணுறான்னா, அதாவது குட்டி பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, பொறுமையாக வந்து நல்லா நெக்கோடைய கையை அப்படியே சுற்றி போட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் அந்த குட்டி பையன். நம்ம அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. குழந்தைய வந்து அப்படி கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிறது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. குழந்தைய நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜங்குக் வந்து கூக்கியை கையில் வச்சுட்டு பொறுமையாக உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்க இவனும் நல்லா தூங்கிட்டு இருக்கானா. அப்பப்போ நம்ம ஜங்குக் வந்து டேவை திரும்பி திரும்பி பார்க்குறாரு. வந்து பொறுமையாக குழந்தைக்கு தட்டி கொடுத்துட்டு அவரும் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் டே சொல்லுங்கள் சார். உனக்கு போர் எதுனா அடிச்சதுன்னா அவன் அப்படியே படுக்க வச்சுட்டு நீ போ. இல்லை சார், பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கான், எழுப்ப வேண்டாம், நீங்கள் கிளம்புறப்ப சொல்லுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நல்லா நம்ம வந்து பொறுமையாக அவனை அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகுது. ஜங்குக் பொறுமையாக எழுஞ்சிக்கிறாரு. லேப்பெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக எழுஞ்சிக்கிறாரு கூக்கிய கையிலே தூக்கிட்டு. இப்போ அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கண்ணு காட்ட இப்போ உடனே நம்ம என்ன பண்ணுறாருன்னா குட்டி பையனை தூக்கிக்கிட்டு அழகாக வீட்டுக்கு வந்து அனுப்புறதுக்காக கீழே காருக்கு இறங்கி வராங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அழகாக கூக்கியை வந்து பின்னாடி சீட்டில் நல்லா சாஞ்ச மாதிரி உட்கார வச்சுட்டு அந்த சைடு சுற்றிட்டு போயிட்டு நம்ம கையிலேருந்து பாப்பாவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்கான். நம்ம கிட்டேருந்து அவனை அப்படியே பிரித்து வாங்குறப்போ சினுங்குறான், அழுகுறான். நம்ம ஜங்குக்கால் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் தூங்கினா தான் உண்டு. இல்லைன்னா சமைக்கவே விட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு மாதிரி விளையாண்டுக்கிட்டு ஓடிட்டு இப்படியே வந்துட்டு இருப்பாங்க. குழந்தைங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். ஜங்குக்கெல்லாம் நைட் வந்து குக் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறாருன்னா, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் அவங்க கூட வரேன், நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு அவங்கள பெட்டில் இது பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இருந்து தனியாக கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல அப்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா டேவையும் காரில் உட்கார வச்சுட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. குழந்தைங்க இருக்கனால ரொம்ப சேஃபாக பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு அந்த காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கூக்கியை கையில் தூக்கிட்டு நம்ம கிட்ட கண்ணை கட்ட நம்ம வந்து அப்படியே பொறுமையாக ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அந்த வீட்டை பார்த்து பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு ரிச் பிஸ்னஸ் மேன்னா அவருடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா. ஸோ ஒரு மாதிரி அமைதியாக எதுவும் பெருசாக ஃபேஸில் காட்டிக்காமல் குழந்தைய மட்டும் கொண்டு போய் பொறுமையாக அப்படியே படுக்க வைக்க நம்ம ஜங்குக் வந்து 2 பேரையுமே எப்பயும் போல் கவுச்சில் தான் படுக்க வைக்கிறாரு. இப்போ அப்படியே படுக்க வைக்க நம்ம வந்து படுக்க வைக்க ட்ரை பண்ணும்போது அவன் நல்லா கட்டி பிடிச்சிட்ருக்கான். இருந்தாலும் எப்படியோ கையெல்லாம் பிரித்து விட்டு நல்லா அப்படியே அமைதியாக படுக்க வச்சிட்றாரு. படுக்க வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தா ஜங்குக் கிச்சனில் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஒரு மாதிரி எடுத்து என்ன இவர் கிச்சனில் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிச்சன் சைட் போய் பார்த்தா அவர் வந்து காய்கறி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம அதை பார்த்தா என்னடா இவன் பிஸ்னஸ் மேன் வந்துட்டு போயிட்டு குக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுறாரு. சொல்லப்போனால் இம்ப்ரெஸ் ஆகிடுறாருன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு சார் உங்களுக்கு எதனாவது ஹெல்ப் வேணுமா? நான் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உட்காருங்க, டிரைவர் கூப்பிட்ருக்கேன், வந்ததுக்கப்புறமேட்டு உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க, வீட்லேயே ட்ராப் பண்ண சொல்லிடுறேன். சார் இல்லை, எனக்கு வீட்டுக்கு லேட்டாக போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். நான் உங்களுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணணுன்னா ஹெல்ப் பண்ணுறேன் சார், இப்படி தனியாக கஷ்டப்படாதீங்க. மெய்ட்ஸ் இருப்பாங்க, இன்றைக்கி தான் இல்லை, பரவாயில்ல, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. சார் அது வந்து ப்ளீஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேன். சரி, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக விட்டுடுறாரு. டேவை கண்டுக்க கூட இல்லை.
நம்ம டே என்ன பண்ணுறாருனா பொறுமையாக போயிட்டு சாப்பாடு எடுத்து அடுப்பில் வச்சுட்டு குழந்தைங்க நல்லா சாப்பிட்ற மாதிரி நல்லா மசிய செய்வாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா மசியாக செய்கிறாரு. நம்ம சங்குக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டே இருக்கிறது. இப்போ கரெக்டாக எப்பவும் போல் சமையலை முடிச்சுட்டு அந்த கிச்சனை விட்டு வெளியே வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி இது பண்ணிகிட்ருக்க கரெக்டாக கூக்கி ஃபஸ்ட்டு ஏஞ்சிட்றா. போயிட்டு நம்ம ஜங்கு கிட்ட போய் நிற்க ஜங்கு கையில் தூக்கிக்கிறாரு. அடுத்தது தான் என்ன பண்ணுறான்னா குட்டி பையன் அவன் வந்து ஏஞ்சிக்க ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டு போய் நிற்கிறான் டே கிட்ட. டே வந்து பார்த்துட்டே இருக்காரு, என்ன பண்ணுன்னு தெரில, இருந்தாலும் கையில் தூக்கிக்கிறாரு. இப்போ நம்ம குக்கி வந்து ஷோல்டரில் சாஞ்சிக்க டேவுடைய ஷோல்டரில் அவன் சாஞ்சிக்கிறான். இப்போ நம்ம ஷகுக் தான் டேவ் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்க கையில் குட்டி பையன் அப்படியே நல்லா படுத்துட்டு இருக்கானா அவனுடைய ஷோல்டரில். அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவன் எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண இப்போ உடனே நம்ம ஷங்குக்கை மேலே கூப்பிட்டு போயிடு. ஃப்ரெஷ்ஷாக சொன்னோன்னா அவங்களே ஃப்ரெஷ் ஆகிப்பாங்க. நீ கிளம்பிடு. தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட்டு குட்டீஸோடைய ரூம்குள்ளே போயிட்டு கூக்கி அப்படியே அந்த பெட்டு மேலே இறக்கி விட்டு கூக்கியோடைய நெத்திலேருந்து அந்த முடி எல்லாத்தையும் லைட்டாக விலக்கி விட்டுட்டு, இங்கே பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, டாடா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சரியா? ஓகே டாடா. போ இந்த டவல். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூக்கியை கொடுத்து அனுப்ப கூக்கி சமத்து பிள்ளையாக அவள் பாட்டுன்னு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஜங்குக்கும் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ நம்ம டே போயிட்டு அப்படியே அந்த பெட்டில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்க, ஆனால் அவன் இறங்கவே மாட்டான். டேவை நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ உடனே நம்ம டே தான், ஏய் இறங்கு, அவள் போயிட்டு குளிக்கிறா பாரு, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. கொஞ்ச நேரம் தூக்கம் வருது. தூக்கம் வருதா? அப்பத்துலேருந்து தூங்கிட்டு தானே இருந்தனே, எழுந்திரி. எனக்கு தூக்கம் வருது. நான் ரொம்ப நாள் கழிச்சு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கேன், ப்ளீஸ். ஏன் ஏன் அப்படி? ஏன்னா எப்போவுமே டாடா 2 பேரையும் ஒரே டைம் தூக்குவாரா, எனக்கு கட்டி பிடிக்கவே முடியாது டாடாவை. எப்போவுமே அவள் தான் டாடாவை கட்டி பிடிச்சிப்பான். எனக்கு டாடாவை கட்டி பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது உங்களை கட்டி பிடிச்சிருக்கதே டாடாவை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. அதனால தான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். நீ நைட்டு தூங்கலாம், சரியா? என் கூட தூங்கு. இப்போ போயிட்டு குளிச்சுட்டு வா. நிஜமாவா? நைட்டு என் கூட திருப்பீங்களா நீங்கள்? ப்ராமிஸ்? ப்ராமிஸா? ஐயோ, விளையாட்டுக்கு சொல்லலான்னு பார்த்தா ப்ராமிஸ் கேட்குறானே. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சரி, அப்போ நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, நான் வந்து உங்களை தேடுவேன், சரியா? சரி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழகாக அவன் வந்து என்ன பண்ணுறான்னா டேக்கிட்டேருந்து இறங்கி டவல் எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறான். நம்ம டே பொறுமையாக அந்த ரூமை விட்டு வெளியே வர ஜங்குக்கு அப்படியே அவர் டவல் எடுத்துகிட்டு கையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குட்டீஸை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக ரூம்லேருந்து வெளியே வராரு. ஷர்ட் அந்த கோட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஷர்ட்டு ஸ்லீவெல்லாம் நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு 2 பட்டன் வேறு அவுந்து கிடக்குது. அதெல்லாம் அப்படியே நம்ம அப்படியே கேஷுவலாக அவர் பண்ணுற விஷயம். ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கு அப்படி பார்க்குறது அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது. இப்போ ஒன்றே நம்ம ஜங்குக் தான் நேராக நம்ம கிட்ட வந்துட்டு தேங்க்யூ, நீ கிளம்ப. இல்லை சார், குட்டி பையன் வந்து வெயிட் பண்ணுங்க நான் வருவேன்னு சொல்லிட்டான். அவனை அப்புறம் ஒரு மாதிரி வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும், ஏமாத்தின மாதிரி இருக்கும். அவன் வந்ததுக்கப்புறமேட்டு நான் கிளம்புறேனே. சின்ன பசங்க அப்படி தான் கேட்பாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருந்தேன்னா அவனால் இங்கேருந்து நைட்டு கிளம்பவே முடியாது. நீ கிளம்ப, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் சார் அது கிளம்பு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவை வந்து ஜங்குக் கிளம்ப சொல்ல கரெக்டாக கிளியன் டிரைவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம டே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ பாத்ரூம் வந்து குடுன்ட்டு ஓடி வரான். யாருன்னு பார்த்தா குட்டி பையன். இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட தான் எப்போவுமே வர வேண்டியவன், ஆனால் வெளியே வந்துட்டு டேவை தேடிட்டு இருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு, டே
யாரடா திட்டுற? எங்கே டேவை காணோம். டே ஓ டேவா? அவன் கிளம்பிட்டான். ஏன் போக சொன்னீங்க டாடா? நான் தான் போக சொன்னேன், அவனுக்கு டைம் ஆகும்ல. அப்போது நம்ம கூட இருக்க மாட்டாரா? உன் கூட இருக்கணுமா? ஆமாம், எப்போவுமே நீங்கள் என்னை பார்த்துக்கிற மாதிரி அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு. நானும் நினச்சேன் அவர் இனிமேட்டு நம்ம கூட தான் இருப்பாருன்ட்டு. ஓ, எனக்கு அவர் வேணுமே. அதான் நான் இருக்கேன்ல, வா சாப்பிட்லாம். இல்லை டாடா, நீங்கள் எப்போவுமே கூக்கியை தான் பத்திரமா பார்த்துப்பீங்க. ஆனால் அவர் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. டே ம், சரி, ஒன்றும் இல்லை, வா சாப்பிட்லாம் வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி டேவும் என்ன பண்ணுறான்னா நேராக கீழே போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தவர் நம்ம குட்டி டேவை வந்து பார்த்தா அவன் வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கான். இப்போ நம்ம சவுக் தான், என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அவருக்கும் எனக்கும் ஒரே பேர். எனக்கு அவருடைய பேர் முன்னாடியே தெரியும். ஏன்னா அவர் வந்த உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்ககிட்ட அவர் பேரை சொல்லும் போதே நான் கவனித்தேன். அவருடைய பேரும் என் பேரும் ஒரே பேர்னு. அவர்கிட்ட நான் பேரை சொல்லக்கூட அவ்வளோ தயங்கணும் தெரியுமா? அப்புறமேட்டு நேற்றுக்கு தான் பேரே சொன்னேன் டாடா. அவர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்கு சேம் நேம். அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா? சரி, இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு அவர் வேணும் டாடா. அவர் பொம்மை கிடையாது, புரியுதா? உனக்கு வேணும்னு சொன்னதை வாங்கி கொடுக்குறதுக்கு. ஓகே, பரவாயில்ல, நான்லாம் அவங்க கூட இருக்க மாதிரி அவரும் நம்ம கூட இருக்கட்டும். நீயும் அவரும் ஒன்றும் கிடையாது. பரவாயில்ல, நம்ம அவங்கள ஃபேமிலியாக வச்சுக்கலாம். ஃபேமிலியாவா? ஆ, நீங்கள் எனக்கு டாடா மாதிரி அவரும் எனக்கு டாடாவாக இருக்கட்டும். நீ டாடாவை ரீப்ளேஸ் பண்ணுவியா? இது ரீப்ளேஸ் கிடையாது டாடா. எனக்கு அவரும் கூட இருக்கணும்னு தோணுது. சரி, சாப்பிட்டு நாளைக்கு கம்பெனிக்கு வருவார், அப்போ நீ அவர்கிட்ட சொல்லு, சரியா? அவர்கிட்ட சொன்னால் அவர் ஒத்துப்பாரா? தெரியலையே, நீ தான் பேசணும். சரி, நான் பேசுகிறேன். நீங்கள் அவரை திட்டலாம் கூடாது, சரிங்களா? அவர் என்னுடைய ஃபேவரட் பர்சன். சரி, அவருக்கு ஒர்க்லாம் கொடுக்கக்கூடாது. அவர் என்னையே பார்த்துக்கிட்டோம். இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. சரி, நீ பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சஹுக் தான் சாப்பிட ஆரம்பிக்க. இப்போ அப்படியே நம்ம டேவும் நம்ம குட்டி குக்கியும் அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்குன்னு போயிடுறாங்க. ஆனால் நம்ம சஹுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. இவன் குட்டி வந்து சொன்னது அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவர் டக்குன்னு நம்ம யூங்கிக்கு கால் பண்ண. இப்போ நம்ம யூங்கி அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யூங்கி, சொல்லு சங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க? டேய், மணி 12 ஆகுதுடா, தூங்காமல் நிலாவில் போய் வடையா சுட சொல்கிற. சரி, நீ என்னமோ பண்ணிட்டு போவோம். எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கு, சொல்கிறேன், கேட்குறியா? பையன் புதுசாக வேலைக்கு வந்தவனா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். லைக் அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எதனா ஒரு பேபி சிட்டர் எதனா அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன். இவங்க 2 பேரும் அவங்ககிட்ட நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸோ அவனை ஏன் அதுக்கு வேலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுது. என்ன நினைக்கிறேன்? டேய், கம்பெனியில் வேலை கேட்டு வந்தவனை போய் பர்சனலாக வேலை சொல்கிறது நல்லாவா இருக்குது? முதல்ல பேசி பார்ப்போன்னு தோணுதுடா. சரி, அப்போ பேசிப்பார். நாளைக்கு பசங்களை ஸ்கூல்லேருந்து நேராக வீட்டுக்கு கூட்டு வந்துடு, சரியா? ஆனால் அவனுங்க அடங்க மாட்டானுங்களே. பரவாயில்ல, நீ கூட்டிட்டு வா, அடங்குவாங்க. சரி, என்னமோ பண்ணு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே காலை கட் பண்ணிவிட இப்போ நம்ம சவுக் தான் யோசிச்சுட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அப்படியே டிசைட் பண்ணிவிட்டு படுத்துடுறாரு. நான் நல்லா தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படி நம்ம குட்டி பசங்க அழகாக ஸ்கூலுக்கு கிளம்பி போக நம்ம சங்குக்கும் அழகாக அவரும் அப்படியே கிளம்பி வேலைக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மணி ஒரு 9:30 டைம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம டேக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்புகிறாரு. டே அந்த மெயிலை பார்த்து ரீட் பண்ணிவிட்டு நேராக கம்பெனிக்கே வந்துடுறாரு. எப்போவுமே நம்ம டே வந்து வர டைமிங்கு 11 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு 10:30 அந்த மாதிரி டைமே வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு போய் மீட் பண்ணேன். இப்போ நம்ம ஜங்கு மெயிலை ரீட் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். சார் நான் ரீட் பண்ணேன். பேபி சிட்டருக்கு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்களே. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. ஓகே? ஓகே சார். ஆக்சுவலி அந்த 2 பசங்களும் என்னுடைய சொந்த பசங்க கிடையாது. என்னுடைய தம்பியோடைய பசங்க. ஒரு மீட்டிங் விஷயமா கம்பெனியிலேருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக என் தம்பியும் அவங்களுடைய ஒய்ஃபும் கிளம்புற நேரம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்போ இவங்க 2 பேருமே வந்து சின்ன குழந்தைங்க. அதுவும் இல்லாமல் 2 பேருமே ட்வின்ஸு. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க. லைக் ஒரு வயசு அந்த மாதிரி டைமு. அந்த நேரம் இவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ நான் மட்டும்தான் அவங்க கூட இருந்தேன். அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஆக்சிடெண்ட் ஆனது இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் நாட்கள் போக போக அவங்களும் மறந்துட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி கேட்க மாட்டாங்க. போக போக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக என்னை வந்து டாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி கூப்பிடுற நேரம் என்னால் அவங்கள ஒரு வாரத்தை கூட திட்ட முடியாது. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னால் அவங்கள பிரிஞ்சிருக்க முடியாது. அவங்களும் என்னை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மா போகிறதுக்கு முன்னாடி, அதாவது என்னுடைய பேரண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, பசங்களை தனியாக விடாத அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை ஏன் என்கிட்ட அப்படி ஒரு மாதிரி அழுத்தி சொன்னாங்கன்னு தெரியல. அவங்களுடைய தாட் என்னென்னா, பசங்களை தனியாக விட்டுட்டு அவன் போனனால தான் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. என்னால் அதெல்லாம் கேட்டுட்டு பசங்களை தனியாக விடவும் முடியல. அப்படியே விட்டாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு சிங்கிள் டாட் மாதிரி நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். பட் இவ்வளோ நாள் என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தவங்க 2 பேரில் ஒருத்தன் இப்போ உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான். அதனால தான் ஒன்று அரேஞ்ச் பண்ணேன் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது, அதாவது மெய்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணலை. பிகாஸ் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டில். ஆனால் நேத்திக்கு வச்சு கம்ஃபர்டபுளாக அவங்க இருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணேன். அதனால தான் உனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார்ம் மாதிரி கொடுத்தேன். இஃப் யூ அக்செப்ட், நீ தாராளமாக வரலாம். உனக்கு சேலரி இல்லாமல் இருக்காது. உன்னால் முடியாது அப்படின்னு யோசிச்சேன்னா சொல்லிவிடு, நான் வேறு பார்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ இன்னும் மேரேஜ் ஆகலையா சார்? அவங்க ஃபஸ்ட் டேவே வந்து டாடா அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் உங்களுடைய பசங்க, உங்களுடைய ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க போல் அப்படின்லாம் நினச்சேன் நான். இல்லை, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஐ எம் ஜஸ்ட் 25 or 26. ஓ பரவாயில்ல சார். இவ்வளோ யங் ஏஜ்லேயும் குழந்தைங்கள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதில் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன் பசங்களா. ஸோ டோன்ட் வரி. ஓகே. எனக்கு என்னென்னா, பசங்க இன்னும் எந்த அளவுக்கு உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் டிரைவர் அரேஞ்ச் பண்ணுறேன். நீ என்னுடைய வீட்டுக்கு போ. நேற்றுக்கே வந்தல்ல, வீட்டுக்கு போ.
அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு தான் இது ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன். எப்போவுமே கம்பெனிக்கு தான் வருவாங்க. ஆனால் நீ வீட்டில் இருக்கனால அவங்களால வீட்டில் இருக்க முடியுதா அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ அதனால் நீ வீட்டுக்கு போ, அவங்க டேரெக்டாக வீட்டுக்கு வருவாங்க. ஓகே? பசங்க எத்தனை மணிக்கு சார் வீட்டுக்கு வருவாங்க? ஷார்ப்பாக ஒரு 1:30 அந்த மாதிரி டைமில் வந்துடுவாங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இன்றைக்கி ஒரு பார்ட்டி அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வர்றதுக்கு நைட் ஆகணும். 9 அந்த மாதிரி ஆகிடும். பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துறேன். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நான் வரதுக்கு லேட் ஆகிடும், தூங்க வச்சுறேன். சரிங்க சார், நீங்கள் அவங்கள பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. போயிட்டு பார்ட்டியை நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ டேவ். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல சார். நம்ம தனியாக இருக்கும்போது சார்லாம் வேண்டாம், கூப்பிட்டு கூப்பிட்டு. ஓகே ஜங்குக். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்க, இப்போ அப்படியே நேராக நம்ம வந்து டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு ஜங்கு கூட வீட்டுக்கு போயிடுறாரு. கரெக்டாக வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1:15 அந்த மாதிரி ஆகிடுது. பசங்க வந்ததும் எதனாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அவரே கையால் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. குழந்தைங்க நேராக வீட்டுக்கு வந்ததும் அழுதுகிட்டே வராங்க உள்ளே. எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தாங்க, டாடாட்ட போகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டிரைவரோட அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே நின்றாங்க. நம்ம உள்ளே நிற்கிறத பார்த்தது 2 பேரும் வந்து கிட்ட வந்து ஒட்டிக்கிறாங்க. 2 பேரையும் கையில் தூக்கி வச்சுக்கிட்டு, ஏய் எதுக்கு அழுதுட்ருக்கீங்க? இவரை டாடாட்ட கூப்பிட்டு போகாமல் வீட்டுக்கு விட்டுட்டாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை, டாடாட்ட போகணும். பயப்படாத சரியா? டாடா மாதிரி தான் நானும் உங்களுக்கு. என்னையும் நீ டாடான்னு கூப்பிடலாம். டாடான்னு கூப்பிட்ற எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுமே. அப்போ சரி பரவாயில்ல, பப்பான்னு கூப்பிட்டு. பப்பாவா? நீயும் டாடா கிட்ட எப்படி இருக்கா மாதிரி அதே மாதிரி என்கிட்டயும் இருக்கலாம் சரியா? நிஜமாவா? நிஜமா தான் சொல்கிறேன். பாரு, அழுது கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. அது எனக்கு டாடா பார்க்க முடியல, கஷ்டமாக போச்சு. அச்சோ, சரி ஒன்றும் இல்லை, டாடா வீட்டுக்கு வந்துடுவார், நம்ம ஜாலியாக வீட்டில் விளையாடலாம் சரியா? அப்படியா? அப்படிதான். அப்போ எங்கள் கூட நீயும் ஜாலியாக விளையாடுவியா? அப்போ சரி. டிரைவர் அங்கிள் நீங்கள் போங்க, நான் பாப்பா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை துரத்தி விட்டுற. பப்பா கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி உருக்கிடுறாரு பப்பா அப்படின்னு சொன்னதும். இப்போ அப்படியே நேராக போயிட்டு நம்ம தான் 2 குட்டீஸையும் டப்பில் உட்கார வச்சுட்டு குளிக்க வைத்த. அப்படியே குளிச்சுட்டு இருந்ததுங்க, அந்த தண்ணியிலே அடித்து விளையாடிக்கிட்டு கூட செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக நனைஞ்சு போயிடுறாரு நம்ம டேவும். இப்போ 2 குட்டீஸையும் எப்படியோ அழகாக குளித்து முடிச்ச அப்புறம் அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுற. பார்த்தா அவருக்கு மொத்தமாக நனைஞ்சிருக்காரு, டாப் டு பாட்டம் இப்படி நினச்சிருக்காரு. இப்போ வர வழி இல்லை, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலன்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு எதனாவது இருக்கான்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரூமில் போய் தேடினா அங்கே ஒரு ட்ரெஸ் இல்லை. ஐயோ, ட்ரெஸ் எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குடைய ஒரு ஷர்ட்டை மட்டும் எடுக்கிறாரு. ட்ரௌசர் எதனாவது எடுத்து போட்டுக்கலான்னு பார்த்தா அது எல்லாமே பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவருடைய ஷர்ட்டே நம்ம நீஸ் வரைக்கும் வந்துடுது. ஸோ அதனால் இதே போதும், குட்டி பசங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸும் அந்த ஷர்ட் மட்டும் போட்டுக்கிறாரு. குழந்தைங்க 2 பேரும் ஹாலில் விளையாடிட்டு இருக்கும்போது சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அப்படியே அவர் சமைச்சிட்டு இருக்கும்போது குட்டி பசங்க வந்து கிச்சனில் விளையாடுறது என்ன, அப்பப்போ சாப்பிட்றதுக்கு எதுனா கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாண்டு தானே பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஆனால் நம்ம டேவால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. கையில் சாப்பிட்றதுக்கு எதுனா கொடுத்தா போதும், 2 பேரும் எதனாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு அமைதியாக போயிட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுறாரு, சமைச்சு முடிச்சிடுறாரு. டைம் ஒரு 8 மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் சாப்பாடு இவரே ஊட்டி விடுறாரு. பசங்களுக்கு அது புதுசு. இவங்க 2 பேரும் விளையாடிட்டு ஓடிட்டு இருக்காங்க.
டே வந்து சாப்பாடு குட்டி பசங்க எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து சாப்பாடு ஊட்டி விட்றாரு. ஸோ அது வந்து டோட்டலாக பசங்களுக்கு புதுசாக இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது, ஓடிக்கிட்டே விளையாடிக்கிட்டே சாப்பிட்றது. ஸோ அழகாக சாப்பிட்டுருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் வந்து ஒரு 9 o'clock மாதிரி இருக்குது. 2 பேரையும் தூங்க சொன்னால் தூங்கவே இல்லை. டாடா வந்தால் தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டுருக்குதுங்க. சரி அதுவரை என்ன பண்ணுறது, இவங்களை அடக்கி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ஜங்குக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாரு. அதுக்கு பசங்க வாயால் வர வைக்கணும்னா கேம் தான் விளையாட வைக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கேமை சொல்லித்தராரு. இது வந்து ஒரு கேமு. டேர் சொன்னால் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்யணும். ட்ரூத்துன்னு சொன்னால் நான் கேட்குற கொஷினுக்கு நீ உண்மையாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கேமை சொல்லித்தர, பசங்களும் ஓடாமல் ஓடியாமல் அழகாக டே பக்கத்துலேயே உட்காந்துட்டு சரி கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு உட்காந்துருதுங்க. இப்போ நம்ம டே தான் கரெக்டாக குட்டி பையனை பார்த்து, சரி ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்குறான், ட்ரூத்தா டேரா அப்படின்னு கேட்க, உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு ட்ரூத்தா சரி அப்போ எனக்கு ஒரு உண்மை சொல்லணும் நீ. நான் சொல்கிறேன், நீங்கள் என்னன்னு கேளுங்க. சரி, இந்த வீட்டில் டாடா கூட நீ எவ்வளோ நாளாக இருக்க? நான் பிறந்ததுலேருந்தே டாடா கூட தான் இருக்கேன். அப்படியா? சரி சரி, நீ இப்போ என்கிட்ட கேளு. நீங்கள் ட்ரூத்தா டேரா சூஸ் பண்ணுங்க. நான் ட்ரூத் செலக்ட் பண்ணுறேன். ட்ரூத்தா? அப்போ சரி, எங்கள் 2 பேரையும் உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் 2 பேரையும். ஓகேவா? உண்மையாவா? நான் சொன்னது ட்ரூத்னா உண்மை தான் சொல்லணும். நான் உண்மை தான் சொல்கிறேன். ப்ராமிஸாக எனக்கு உங்கள் 2 பேரையும் பிடிக்கும். அப்படியா? அப்போ சரி, அப்போ குக்கிக்கு கொஷின் கேட்கணும். யார்? நான் கேட்குறேன். சரி, குக்கி ட்ரூத்தா டேரா? டேரா? சரி, அப்போ ஒரு விஷயம் பண்ணுறியா? என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கவுச்சை விட்டு கீழே இறங்கி 3 times உட்காந்து ஏஞ்சிக்கோ. உட்காந்து ஏஞ்சிக்கணுமா? ஏன் எனக்கு மட்டும் பனிஷ்மெண்ட்டு? இது பனிஷ்மெண்ட் இல்லை, நீ பண்ணணும், அதுதான் டேர். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கி என்ன பண்ணுறான்னா பொறுமையாக கவுச்சை விட்டு இறங்கி 3 வாட்டி உட்காந்து ஏஞ்சிக்கிறான். இப்போ நம்ம குக்கி தான் ஒரு வழியாக உட்காந்து முடிச்சுட்டு, ஐயோ கால் வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி பொறுமையாக அப்படியே கவுச்சில் ஏறி உட்காந்துட்டு, இப்போ குக்கி நான் இப்போ கேட்குறேன். சரி, நீங்கள் ட்ரூத்தா டேரா? லாஸ்ட் டைம் ட்ரூத் செலக்ட் பண்ணனால இப்போ டேரா? நீங்களும் 3 வாட்டி உட்காந்து வச்சுக்கோங்க. நீங்கள் தானே டேர் சொன்னீங்க. நான் டேர் சொன்னப்போ 3 வாட்டி உட்கார சொன்னீங்க, நீங்களும் 3 வாட்டி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கியும் வந்து அழகாக நம்ம டேவை வந்து 3 வாட்டி உட்கார வச்சுட்டு ஏஞ்சிக்க சொல்ல, நம்ம டேவும் வந்து செய்கிறாரு. அழகாக பொறுமையாக உட்காந்து ஏஞ்சிட்டு, அப்பா எனக்கும் கால் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்கார்றாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 minutes இருக்கும் விளையாடிட்டு இருக்காங்க. 10 minutes-ஆகவே நம்ம ஜங்குக் வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இவங்க விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல பிள்ளைங்க நம்மளை தேடாமல் டே கூட நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருக்கார். அந்த டோர் ஃப்ரேமில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ரசிச்சிட்ருக்க. இப்போது குக்கி என்ன பண்ணுறான்னா டேர் சொல்லிடுறான். ஸோ அதனால் நம்ம டே என்ன பண்ணுறான்னா ஏஞ்சி 3 வாட்டி சுத்து நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, குக்கியே ஏஞ்சிக்கிறா. சுற்றலான்னு போகும்போது ஜங்குக்கை பார்த்துட்டு டாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நேராக நம்ம ஜங்குக்கிட்ட ஓடி வர, இவனும் எழுந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜங்குக்கு நிற்கிறாரு. 2 பசங்களும் ஓடி போயிட்டு ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிக்க, ஜங்குக்கும் அப்படியே பொறுமையாக கையில் தூக்கி வச்சுக்கிட்டு, என்ன விளையாட்டா? ஆமாம் ட்ரூத் ஆர் டேர். ஓ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு போல். நான் அவ்வளோ நேரமாக வந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு கவனிக்கவே இல்லை நீங்கள் 2 பேரும். அது பப்பா தான் சொல்லி கொடுத்தாரா, ஜாலியாக இருந்துச்சு. பப்பாவா? பப்பா அது
சார் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டுமேனு. யா, இட்ஸ் ஓகே. டாடா, நீங்களும் வாங்க, பாப்பா கூட சேர்ந்து விளையாடலாம். டாடா, இப்போ தான் வந்தேன், எனக்கு டயர்டாக இருக்கும்ல. பாப்பா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, நீங்களும் வருவீங்கன்னு நினச்சனே. சரி 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 சரி, சோகமாகாத, 2 ரவுண்ட்ஸ் தான், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கும் போயிட்டு கவுச்சில் உட்காந்துக்க. இப்போ நம்ம கூக்கி என்ன பண்ணுறான்னா, டாடா இப்போ தானே வந்தார், பாப்பா நீங்கள் டாடாக்கு எதனாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது, குழந்தைங்க வேறு கேட்குறாங்க, வேறு வழி இல்லை, சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து சங்கு ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். ட்ரூத்தா? நான் என்னத்தை கேட்குறது? என்ன வேணா கேளு, நர்வஸ் ஆகாத. அதான் டாடா சொல்கிறார்ல. சரி இருங்க, நீங்கள் கேட்க வேணாம், நானே கேட்குறேன். டாடா, உங்களுக்கு பாப்பாவை பிடிச்சிருக்கா? என்ன சொன்ன? பாப்பாவை பிடிச்சிருக்கா? ஏன் ஸ்பெஷலாக பாப்பாவை கேட்குறேன்? ஏன்னா எங்கள் 2 பேரையும் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பாப்பா தானே புது ஃபேமிலி மெம்பர், அதனால தான் கேட்குறேன். பிடிச்சிருக்கு. ஏ, டாடாக்கும் பாப்பாவை பிடிச்சிருக்கு, சூப்பர். அப்புறம் டாடா, நீங்கள் பாப்பாவை கேட்கணும். கேட்குறேன். டே, ட்ரூத் ஆர் டேர்? டேர். டேரா? நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, டாடா உங்களுடைய டேரை நான் எடுத்துக்கிறேன், அதாவது பாப்பாவுக்கு நான் டேர் கொடுக்குறேன். ஏன்? ஏன்னா என்னை 3 வாட்டி சுத்தலாம் விட்டாங்க. சரி எடுத்துக்கோ. ஓகே. பாப்பா, டாடாக்கு அம்மா கொடுங்க. இல்லை, அது தப்பு. நோ, டேர்னா டேர் தான். கூக்கியை மட்டும் உங்களுக்கு கொடுக்க வச்சிங்கல்ல, நானும் உங்களுக்கு கொடுத்தேன், அப்போது நீங்களும் கொடுக்கலாம் டாடாக்கு. அது அது வந்து சங்கு, இதெல்லாம் பண்ணுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே பாரு குட்டி, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் வேணா உனக்கு தரட்டா? நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன், டாடா தான் இன்னும் வாங்கலை. இல்லை டாடா, நீங்கள் கொடுங்க. அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் அப்படியே பொறுமையாக, குழந்தைங்க 2 பேரும் 2 சைடில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம சங்குக்கு பொறுமையாக கொஞ்சம் முன்னாடி போயிட்டு டேவுடைய சீக்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுக்க, நம்ம குட்டி பசங்க 2 பேரும் ஜாலியாக அப்படியே கையை தட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஹாப்பினஸில் கை தட்டிட்டு அப்படியே ஃபன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்க, நம்ம டே அங்கே ஒரு மாதிரி வைட் ஐஸில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ கூக்கி என்ன பண்ணுறாருனா, பேட் பப்பா, டாடாக்கு அம்மா கொடுக்கவே இல்லை, டாடா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் மூஞ்சி திருப்பிட்டு போனவன் நேராக பெட்ரூமுக்கு போயிடுறான். ஸோ இவனும் குட்டி பையனும் இறங்கி நாங்கள் 2 பேரும் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுண்டு முடிஞ்சதும் கரெக்டாக தூங்குறதுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம சங்குக் தான் தேவை ஒரு மாதிரி பார்த்துட்டு எழுந்திரிச்சு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம நான் அப்போது வீட்டுக்கு போகிறேன், டிரைவர் யாருமே இல்லை, பசங்களும் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இன்றைக்கி அவங்க கூட படுத்துக்கோ. இல்லை பரவாயில்ல, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். சொல்கிறது கேளு, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, தனியாக போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, வேண்டாம். ஸோ அப்படின்னு நம்ம சங்குக்கு அப்படியே பேச வர, கரெக்டாக மேலே இருந்துக்கிட்டு நம்ம குட்டி தான், பாப்பா கீழே என்ன பண்ணுறீங்க, வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்துட்டு கத்துறான். இப்போ உடனே நம்ம டேவும் வேறு வழி இல்லாமல்
நம்ம ஜங்குக் கிட்ட கூட எதுவுமே பேசல. அப்படியே குட்டியோட ரூமுக்கு போயிடுறாரு நேராக. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு நேராக அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. அவர் அப்போவே நோட் பண்ணியிருப்பார் டே வந்து அவருடைய ஷர்ட் போட்டுட்ருக்கிறத. ஆனால் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ சாப்பாடு சாப்பிட்ற நேரம் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, குட்டி பசங்களுடைய அந்த பேகு புக்கு அது எல்லாமே வந்து கீழே கிடந்திருக்கும். அது எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்திருப்பார். அப்போ தான் நம்ம ஜங்குக் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. டே வந்து வரும்போது பார்க்குறப்போ நல்லா உட்காந்துட்டு இருந்திருப்பார். ஸோ எதுவும் தெரிஞ்சிருக்காது பெருசாக ஷர்ட் டிஃப்ரென்ஸ்லலாம். ஆனால் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு இவர் வெறும் ஷர்ட் தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் சாப்பிட்டுட்டு இருந்தவர் அப்படியே நம்ம டேவை பார்த்துட்டே இருக்க, நம்ம டேவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேகை வச்சு லைட்டாக தை சைடெலாம் மறைச்சிட்டு, சார் அது சாரா இல்லை அது பசங்களை குளிக்க வச்சேன், அப்போது என்னையும் நினச்சி விட்டுட்டாங்க, வேறு வழி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன், நான் நாளைக்கு கொடுத்துட்டு போகிறேன், ஐம் சாரி கேட்காம போட்டதுக்கு. நோ இஷ்யூஸ், உன் வீடு மாதிரி இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தூங்கிடாதா, வெயிட் பண்ண, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பசங்களும் தூங்க போட்டுரு, அங்கே ஆல்ரெடி படுத்துட்டாங்க. ஓகே 5 minutes வந்துடுறேன், பொறுமையாகவே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ மேலே அப்படியே ரூம் கூடிட. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் நேராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டே டேவுடைய ரூம், அதாவது குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ரூமுக்கு வராரு. ரூமே இருட்டாக இருக்குது. டே வந்து அந்த சைட் பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் நிற்கிறத பார்த்ததும் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்க, ஜங்குக்கும் ஒரு ஸ்மைலோட டே கிட்ட போய் நிற்கிறாரு. அந்த சில்லுன்னு காற்று 2 பேரும் அப்படியே தனியாக நின்றுட்டுருக்காங்க. இந்த 2 வாண்டுங்க இருக்கே, இதுங்க 2 தூங்கவே இல்லை. அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு பார்க்குதுங்க. 2 பேரும் பால்கனியில் நின்றுட்டுருக்கிறத பக்கத்தில் கூக்கி வந்து அரை தூக்கத்தில் கிடக்குறான். அவளையும் பிடிச்சி, ஏய் அங்கே பாரு அங்கே பாரு, என்ன அங்கே பாரு, என்னது, ஓ டாடாவும் பாப்பாவும், இப்போ அதுக்கு என்ன, இரு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ம் படுத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருதுங்க. இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்து, பசங்க சொன்னதுனால கொடுக்க வேண்டியதாக போச்சு, தப்பாக எதுவும் எடுத்துக்காதான். இல்லை ஒன்றும் இல்லை, நீ ஏன் பசங்க சொல்லும் போது கொடுக்கல? இல்லை பசங்க சொல்கிறாங்கன்னு நான் எப்படி உங்கள்கிட்ட அப்படின்னு நடந்துக்கிறத? அவங்க 2 பேரும் அவங்கக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் எதிர்பார்க்கல 2 பேரும் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு. ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்க உங்ககிட்ட இருக்கிறத பார்த்து உங்களுடைய சொந்த பசங்கன்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆனால் அவங்க உங்களுடைய பசங்க இல்லைன்னு சொல்கிறது என்னால் நம்ப முடியல. அது என்னவோ எனக்கு நம்பவே முடியல. விவரம் தெரிஞ்சதுலேருந்து என் கூட இருந்ததுனால அவங்க அப்படி பழகிட்டாங்க. நான் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நான் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுவும் கூட ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சாடி? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. கமிட்டடா? எனக்கு ஃபேமிலி எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ லைஃப் பார்ட்னரை அவ்வளோ சீக்கிரம் சூஸ் பண்ணுறதுக்கு கட்ஸும் இல்லை. ஏன்னா சூஸ் பண்ணுற பர்சன் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அந்த பயத்தில் என்னமோ யாரையும் நான் கிட்ட கூட சேர்க்கல. ஓ, தனியாக தான் இருக்கியா நீ அப்போ? ஆமாம். சரியா போயா நீ இங்கே இருக்கக்கூடாது. பசங்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கும், எனக்கும் உங்களுக்கும். இல்லை
எனக்கும் ஒரு துணை இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உங்ககிட்ட நான் சாரி சொல்லணும். எதுக்கு? இல்லை பசங்களை பப்பான்னு சொல்லி கூப்பிட வச்சுட்டேன் தான். அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி தான் அப்படி சொன்னேன். அதை அவங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. அதான் எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை கிடையாது. அவங்க அப்படி கூப்பிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பசங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கனால எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க, பசங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. ஸோ அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிற அப்படின்றனால எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓப்பனாக சொல்லணுன்னா நீ என் கூடயே இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது நீங்கள் இப்படி பார்த்த கொஞ்ச நாள்லேயே சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. எப்போவுமே ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நாட்கள் வேணும்னு அவசியம் இல்லை. அவங்கள அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நான் பார்த்து உன்னை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் ஐ லவ் யூ. அது நீங்கள் ரொம்ப ரிச்சான ஒரு பீப்புள். உங்களுக்கு மத்தியில் எனக்கு இதிலலாம் ரைட்ஸ் இருக்கானே தெரியலையே. நான் ஃபேமிலி மட்டும்தானே பார்க்குறேன். நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன்? இல்லை பசங்க என்னைக்காவது ஒரு நாள் உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதனாவது கேள்வி எதனாவது கேட்டால் என்ன பண்ணுறது? தான் உனக்கு ஓகேவா? நீங்களும் பசங்களை பார்த்துக்கிற விதத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு தோணுது. எனக்கும் ஓகே தான். யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனியில் 2 பேரும் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜங்கு பொறுமையாக டீ கிட்ட போயிட்டு லைட்டாக டீவை அப்படி உரசுற மாதிரி நின்றுட்டுருக்க. டக்குன்னு 2 குட்டிங்களும் எழுந்துச்சு. டாடா. நீங்கள் என்ன தூங்கலையா? ட்ரூத்தா டேர்? என்னது ட்ரூத்தா டேர்? டேர் பாப்பாவை கிஸ் பண்ணுங்க. என்ன கேட்குறான் இவன்? டாடா என்ன யோசிக்கிறீங்க? பாப்பா நீங்கள் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் பொறுமையாக நம்ம சங்குக்குடைய ஃபேஸை பிடிச்சி சாஃப்டாக கிஸ் பண்ண. இப்போ உடனே நம்ம 2 குட்டீஸும் அவ்வளோ ஹாப்பி. 2 பேரும் ஓடி போயிட்டு 2 பேரையும் அப்படியே கட்டி பிடிச்சிக்க 2 பேரையும் ஒருத்தர் அப்படியே தூக்கிக்கிறாங்க. இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே குட்டியை பார்த்து கேட்க அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக டேவுடைய சீக்ஸில் அவன் கிஸ் பண்ணுறான். நம்ம டே கூக்கியோடைய ஃபேஸில் கிஸ் பண்ணுறாரு. கூக்கி ஜங்குக்கு கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கு குட்டியை கிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி இன்ஃபினிட்டி சைன் மாதிரி அழகாக 2 பேரும் ஜாலியாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த நைட் ஸ்கையில் அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காங்க. ஒரு க்யூட் ஃபேமிலி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு ஒர்க் இருந்தாலும் நம்ம டே இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு நைட் டைம் ஒரு ஃபேமிலியாக கம்ஃபர்டபுளாக பர்ஃபெக்டாக ஒரு இது கொண்டு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜங்குக்கு டேவும் மேரேஜ் ஆகி 2 பேரையும் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சொந்த பசங்க மாதிரி. ஓகே டியர்ஸ், ஒரு அழகான ஃபேமிலியை நான் ஸ்டார்ட் அப் பண்ணி விட்டுட்டேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக போயிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ லவ் யூ எவ்ரிபடி. டாடா எவ்ரிவன். பாய்.